அனைவருக்கும் வணக்கம். தற்பிரசாதித்மே மகாசேனாதிமே தன்னஸ்கந்த பிரஜ சுப்பிரமணிய சாமியுடைய முகத்தாலும் பாலத்தருடைய திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசை கொண்டு வளர்பிறை சஷ்டி விரதம் பரவ வருஷம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி 22/5/2026 வெள்ளிக்கிழமை வளர்பிறை சஷ்டி பகல் 12:36 வரை. அதன் பின்பு சப்தமி திதி பூச நட்சத்திரம் காலை 8:39 வரை. அதன் பின்பு ஆயுள நட்சத்திரம் விருத்தி நாமயகம் பகல் 2:10 வரை. அதன் பின்பு துருவ நாமயகம் தைதூல கரணம் பகல் 12:36 வரை. அதன் பின்பு கரசை கரணம். இந்த யோகம் மந்தமாக உள்ளது. இந்த வளர்பிறை சஷ்டி நேற்று பகல் 2:30 முதல் இன்று பகல் 12:36 வரை சஷ்டி. சஷ்டி விரதம், சஷ்டியில் விரதம் அகப்பயிர்ங்கிறது உலகமறிந்த ஆன்மீகத்துக்கு உண்டான ஒரு பழமொழி. நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்முடைய சேனலை தொடர்ந்து பாருங்க, இந்த வீடியோவை தொடர்ச்சி பாருங்க. கடைசி நேரம் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். வளர்பிறை சஷ்டி விரதம் அகப்பையில் வரும். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சஷ்டி வளர்பிறை தேய்பிறை அமாவாசைக்கு பின் வரக்கூடியது வளர்பிறை 6வது திதி சஷ்டி. பௌர்ணமிக்கு பின் வரக்கூடிய 6வது திதி சஷ்டி, அது தேய்பிறை. இந்த வளர்பிறை சஷ்டி நம்ம விரதம் இருந்து வரும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு திருநீர் அணிந்து முருகப்பெருமான் முன்னாடி நின்று, முருகா உன்னை நம்பி நான் வந்துட்டேன், என்னை நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற யார் மனதார வேண்டி வராங்களோ அவங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். தடைகள் நிவர்த்தி ஆகும். சொல்ல பொதுவாகவே அபரிவிதமான பலன் கொடுக்கும் முருகனுடைய வழிபாடு. அதுக்காண்டி தான் இந்த விரத காலத்துல ஏகாதசி விரதம், திருவோண விரதம், பிரதோஷ விரதம் எல்லாம் சொல்லிட்டே வரோம். இப்போ ஏகாதசி விரதத்துக்கு ஒரு பலன், பிரதோஷத்துக்கு விரதத்துக்கு ஒரு பலன், சஷ்டி விரதத்துக்கு ஒரு பலன். இப்போ சஷ்டி விரதம் நம்ம இருந்து வரும்போது குழந்தை செல்வம் அதிகமாக கொடுக்குது. ஆனால் இந்த சஷ்டி விரதம் இருந்து வரக்கூடிய அன்பர்கள் விஷமுள்ள உணவு உட்கொள்ளக்கூடாது. அதாவது மாமிச உணவு தவிக்கணும். எளிமையான உணவு அருந்தினாலும் முறையாக அறிந்து பழங்கள், ஜூஸு அந்த மாதிரி சாப்பிட்டு வர்றது, எளிமையான உணவு எடுத்துக்கொள்வது, விரத காலம் இருந்து வர்றது, உடல் ஆரோக்கியமா வைத்துக் கொள்வது, ஆண் பெண் இருபாலருமே சத்தான உணவு உட்கொள்வது, தானிய வகை உட்கொள்வது, அதிகமாக சாப்பிடாம நிதானமா சாப்பிட்றது, இதெல்லாம் செய்து வரும்போது புத்திர வந்து அது முருகப்பெருமானால கொடுக்கும். நம்ம உடம்புல விஷத்தன்மை இருக்கக்கூடாது. கருப்பை வளர்ச்சி அடையணும். ஆண் பெண் இருபாலருக்குமே உண்டான தன்மை மாறணும். அதுக்காண்டி தான் சஷ்டி விரதம் அகப்பையில் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கரு வளர்ச்சி கொடுக்கறது கர்ப்பப்பை சரியான முறையில் இயங்கணும். அதனால அந்த குழந்தை செல்வம் கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்குது. அதனால நல்ல ஒரு காலையில நீராடி நெத்தி நிறைய விபூதி அணிந்து முருகப்பெருமான் முன்னாடி நின்று முருகா அப்படி மனதார வேண்டி சஷ்டி கவசம், திருப்புகள், வேல் விருத்தம் போன்றவற்றை பாராயணம் செய்து முருகனை மனதார வேண்டி வர 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 உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். திருமண பாக்கியம் கூடும், தொழில் நல்ல விருத்தி அடையும், குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு உண்டாகும், குடும்பத்தில் உள்ள தரித்திரம் நீங்கும், செல்வாக்கு உண்டாகும். இத்தனை அடையக்கூடிய தன்மை நீண்ட காலமாக இருந்தக்கூடிய பகை உணர்வே மாறிடும். நமக்கு ரொம்ப பகையாக இருக்காங்க, பங்காளிங்களே சண்டையா இருக்காங்க, அண்ணன் தம்பி சண்டை, மாமா மச்சம் சண்டை தீர மாட்டேங்குது. நம்ம எதுவுமே பேசல, ஆனா அவங்களா முறைச்சிட்டு பாங்க, எல்லாமே உங்களை தேடி வந்துடுவாங்க. உங்க மேல நியாயமான தன்மையாக இருந்தால் இறைவனை உங்களுக்கு அனைத்து அனுகிரகம் உங்களுக்கு பண்ணிடுவார். அதனால குழந்தை பாக்கியம் கொடுக்கறது மட்டும் நம்ம ஒரு கணக்கு வச்சுக்க கூடாது. இந்த சஷ்டி விரதத்துல நம்ம அத்தனையும் கிடைக்கும். தொழில் நல்ல விருத்தி அடையும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் நீங்கும்.
கடன் தொல்லை இருக்கிறவங்களுக்கு கடன் தொல்லை நீங்கும். நீண்ட காலமாக கடன்ல நான் இருக்கிறேன், அது எப்படி நீங்கிறது? வறுமையில நான் இருக்கிறேன், வருமானம் குறைவு, இந்த கடன் தொல்லை சரியான முறையில் இல்லை. அப்போ பொருளாதார நிலை சரியான முறையில் நம்மளுக்கு வேணும். அப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு வேலைக்கு வந்து அமைத்து கொடுப்பா அந்த முருகப்பெருமான். என்னடா நீ 100 ரூபா சம்பாதிக்கிற உங்க குடும்பத்துக்கு பத்தலை, இந்த ஒரு 150 ரூபா வருமானத்துக்கு உண்டான தொழில் உனக்கு கையில் கொடுத்தேன்னு சொல்லி அந்த இடம் மாற்றம் கொடுத்து நல்ல ஒரு உத்தியோகத்தில் அமர வச்சு செல்வத்தை சரிசமம் செய்து கொள்ளக்கூடிய தன்மை அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆரோக்கியமான வாழ்க்கை உண்டாகும். அதனால இந்த சஷ்டி விரதத்துல நம்ம விரதம் வரும்போது ஆரோக்கியம் வந்து நம்மளுக்கு நிச்சயமாக கூடும். ஆகவே சஷ்டி விரதம் நம்மளுக்கு வந்து முக்கியமான காலத்துல இருந்து வரக்கூடிய நேரத்தில் அதிகாலையில நீராடி முருகப்பெருமானை தரிசனம் செய்து வர 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 நன்மை உண்டாகும். செவ்வரளி பூவால அர்ச்சனை செய்து வரும்போது நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய அங்காரக தோஷம் நிவர்த்தி ஆகும். மல்லிப்பூ வச்சு அர்ச்சனை செய்து வரும்போது மகாலட்சுமியுடைய கிருபகடாசம் கிடைக்கும். மஞ்சள் கலந்த பூ வச்சு அர்ச்சனை செய்து வரும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு தெளிவான மனநிலை ஓடும், திருமணம் பாக்கியம் கூடும். சிகப்பு கலர் மலர் வைத்து அர்ச்சனை செய்து வரும்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கடன் தொல்லை நிவர்த்தி ஆகும். தாமரைப்பு வச்சு அர்ச்சனை செல்லும் போது குபேர சம்பத்தை கொடுக்கும். வேல் கையில வச்சு வழிபாடு செய்து வரும்போது நம்ம தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அத்தனை வந்து அந்த முருகப்பெருமான் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நல்ல ஒரு முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து பூமாலை சாத்தி தட்டு நிறைய பழம் வைங்க. 2 வாழைப்பழம் ஒரு தேங்காய் வச்சா என்னதுக்கு? அது எல்லாரும் வைக்கிறாங்க. அர்ச்சனை செட்டுன்னு ஒரு ஆலயத்துல போய் கேட்டா அவங்க கொஞ்சோண்டு பூவு, 2 வெத்தலை, ஒரு பாக்கு, ஒரு தேங்காய், 2 வாழைப்பழம் வச்சு கொடுத்துருவாங்க. அது அர்ச்சனைக்கு நமக்கு திருப்தி. ஆனா நம்ம கோரிக்கை நிறைவேறணும், நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நிவர்த்தி ஆகுனா நல்ல பழங்கள் நிறைய வைங்க. உங்களால எத்தனை பழம் ஒரு பெரிய தட்டை எடுத்துக்கிட்டு போய் நீங்களே உங்க வீட்டுல இருந்து ஆத்துல இருந்து எடுத்துட்டு போயிடலாம். உங்க ஆத்துல இருந்து தட்டு பெருசா எடுத்துட்டு போய் தட்டு நிறைய 2 ஆப்பிள், 2 மாதுளம், சாத்துக்குடி, ஆரஞ்சு, வாழைப்பழம் ஒரு டஜன், நல்ல வெத்தலை ஒரு பாக்கு, நல்ல பூ மாலை சாத்தி நீங்க அர்ச்சனை செய்து பாருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மன மகிழ்ச்சி, அந்த அர்ச்சனை முடிச்சுட்டு வேற வர்றதுக்குள்ள எவ்வளவு மன மகிழ்ச்சி கொடுக்குறத பாருங்க. கைமேல் பலன் கொடுப்பா அந்த முருகப்பெருமான். அன்றைய தினம் நீங்க ஏதேனும் ஒன்று தானம் கொடுக்கலாம். அப்ப அந்த வாழைப்பழம் நிறைய கொடுப்போம்னா அனைவருக்கும் ஒரு வாழைப்பழம் கொடுங்க, ஒரு ஆப்பிள் எல்லாம் கொடுத்துட்டு வாங்க. அது மாதிரி செய்து வரும்போது ஒரு தானத்தை கொடுத்து வரும்போது நல்ல உண்டாகும். குடும்பத்துல உள்ளான மன மகிழ்ச்சி கொடுக்கும். பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, குழந்தைகள் செல்வம் உண்டாகும், நல்ல ஒரு கல்வி உண்டாகும். திருமணத்துக்கு உண்டான நம்ம குழந்தைக்கு தயாராக இருந்தால் அவங்களுக்கு திருமணம் கைகூடும். ஆகவே அந்த முருகப்பெருமான் நன்றி சொல்லும் விதத்தில் மறுபடியும் மாலை நேரம் சென்று முருகப்பெருமானை தீபம் ஏற்றி பிரதட்சணை வரும்போது உங்களுக்கு முருகனே உங்களுக்கு ஆட்கொள்வார். நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க சமூகம் அப்படின்னு பேர். அந்த சமூக அந்தஸ்தோட வாழக்கூடிய தன்மை நம்மளுக்கு வந்து இந்த முருகப்பெருமான் நம்மளுக்கு கொடுத்துட்டே வருவார். இந்த சஷ்டி விரதம் அது பெரிய சஷ்டி நம்மள்னா ஐப்பசி மாசம் வரும். தீபாவளி கழிச்சு வரக்கூடியது சூரசம்ஹாரம் நாள். அதனால மாதந்தோறும் வரக்கூடிய இந்த சஷ்டி விரதத்துல அதுவும் வெள்ளிக்கிழமை கூடி வரக்கூடிய காலம் ஒருனால வழிபாடு தவறாம செய்து முருகப்பெருமான் ஆசி வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.